அன்பானவர்களே, இந்த நாளிலே பார்க்கிற பொழுது அநேக சகோதர சகோதரிகள் நம் கண் முன்னாடி தெரிகிறது. என்ன ஆண்டவர் இயேசு சொன்னார், ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் நான் தான் சொன்னார். இன்னைக்கு நிறைய மக்கள் அனாதைகளாக இருக்கிறார்கள். அப்பா அம்மா இல்லாம கணவனால் கைவிடப்பட்டவர்களாக ஒரு நெல்லியப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே நாம் பார்க்கிற பொழுது அவருடைய மனதில் எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு ஏக்கம் இருக்கும், எவ்வளவு பரிதவிப்பு இருக்கும். நல்ல குடும்பத்தாரை பார்க்கும் பொழுது இல்லாத மக்களை நிலையில் இருக்கும்போது அவங்களெல்லாம் அப்படி இருக்கிறாங்களே, எனக்கு இல்லையேன்னு எத்தனை பேர். நல்ல வசதி வாய்ப்போடு கூட வாழ்கிறவர்களை பார்க்கும் பொழுது இல்லாத நிலையில் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் நாம் நினைச்சு பார்க்கணும். மற்றவர்களுக்கு இருக்கிறதை நமக்கு கொண்டு வந்து நாம் பார்க்கிறது தான் அது உண்மையான ஒரு கிறிஸ்தானிசம், அது கிறிஸ்துவ நிலை. இயேசு ஆண்டவர் அப்படித்தான், இயேசு ஆண்டவர் அப்படித்தான். விண்ணகத்திலே வாழ்ந்த அவர் நமக்காக ஏழையானார். இந்த மனிதர் இல்லையே கடந்து வந்தார் இல்லையா? அதே போல நாமும் மற்றவர்களை பார்க்கிற பொழுது, ஏழைகளை, அனாதைகளை, கைவிடப்பட்டவர்களை பார்க்கிற பொழுது அந்த நிலையை, அவருடைய வாழ்க்கை நிலையை உணர்ந்து நாம் கடந்து வரணும். அவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கணும். அவர் செய்வார், அவர் செய்வார். நம்ம அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நிலையிலே அவர்கள் வாழ்ந்து எல்லாவற்றையும் வாழ்ந்து நலமாக இருக்கப்பட வேண்டும். அதுக்காக நாம் ஜெபிப்போமா? ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். என்னிடம் அன்றாடு நான் உனக்கு உதவி செய்வேன், நீர் அறிந்ததான மாபெரும் செயல்களை நான் உனக்கு விலைக்கு கூறுவேன் என்று சொன்னவரே, உம்மை நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கைம்பெண்கள் ஆண்டவரே, கைம்பெண்கள், அனாதைகள் ஆண்டவரே, கைவிடப்பட்டவர்கள் ஆண்டவரே, எத்தனையோ பேர் உண்டு ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் எனக்கு உதவி செய்வார்கள், யாரும் எனக்கு உதவி செய்வதில்லையே ஆண்டவரே என்று ஆண்டவரே கெஞ்சுகின்ற ஆண்டவரே, நினைக்கின்ற ஒவ்வொரு மக்கள் மீது மனம் இறங்குவீராக ஆண்டவரே. இயேசுவே, மனம் இறங்குவீராக ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி 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 நன்றி. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்று நயின் பட்டணத்து விதவியின் ஆண்டவரே, விதவியின் கண்ணீரை துடைத்த ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, கணவனால் கைவிடப்பட்ட எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே, 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 இயேசுவே, இயேசுவே, யாரும் எனக்கு உதவி இல்லையே என்று ஆண்டவரே ஏங்கிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவரே, அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது, அவர்களை தேடி செல்ல முடியாது. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். கைப்பெண்கள் ஆண்டவரே, ஆசீர்வதியம், பெண்களை ஆசீர்வதியம் ஆண்டவரே. அனாதைகள் ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஆண்டவரே, ஆண்டவரே, அனாதை இல்லங்களிலே ஆண்டவரே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரே. இயேசுவே, நன்றி நன்றி. ஒப்பு கொடுக்கிறேன் அனாதைகளுக்கும் ஆண்டவரே, விதவைகளுக்கும் ஆண்டவரே, நீர் காப்பாளராக இருப்பீராக ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியம் ஆசீர்வதியம் ஆண்டவரே, ஆசீர்வதியம் ஆண்டவரே. அன்று 12 ஆண்டுகள் ஆண்டவரே பெரும்பாடு உள்ள பெண் ஆண்டவரே, உம்மை தொட்ட பொழுது ஆண்டவரே குணப்படுத்தினீரே ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரே, கைவிடப்பட்ட மருத்துவர்களால் கைவிடப்பட்ட எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் எத்தனை பேர் ஆண்டவரே உம்மை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதியம் ஆசீர்வதியம் ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு தேவையானது உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஆசீர்வதியம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே, உலகம் முடியவரை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியம் ஆண்டவரே, ஆசீர்வதியம் ஆண்டவரே. அனாதைகளின்
கைவிடப்பட்டவர்களையும் நீர் ஆண்டவரே இயேசுவே உதவி செய்ய முடியாது, அவர்களுக்கு தேவையான கொடுக்க முடியாது. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியம் ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. சுமை சுமந்து சுதந்திரப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்னவரே ஆண்டவரே. சுமைகளோடு மனம் பாரங்களோடு இருக்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது, அவர்களுடைய பாரங்களை அகற்ற முடியாது. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவர்களையும் தேற்றுவீராக. பயப்படாதே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவரே இந்த நாளில் வாக்கு கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதியம் ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அனைவரும் கரங்களை தட்டி அனைவரும் கரங்களை தட்டி நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவரை போற்றி மகிழ்ந்து பாடுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். அதிசயமாய் நான் நடத்திடுவேன் உன்னை, அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அன்பானவர்களே, அநாதிகளுக்காக கைவிடப்பட்டவர்களுக்காக நாம் பாரத்தோடு கூட ஜெபித்தோம். திக்கற்ற மீதும் விதிகள் மீதும் அநாதிகள் மீதும் இரக்கமுள்ள ஆண்டவர் மெய்யாகவே நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டிருக்கிறார். நாம் ஜெபித்ததோடு மட்டுமல்ல, ஜெப வீரர்களாகிய நாம், ஆண்டுடன் ஜெபித்த நாம், நமக்கு தெரிந்தவர்களுக்கு, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்காக நம்மால் முடிந்தது உதவியை நாம் செய்யணும். நம்மால் முடிந்த உதவி அவர்களுக்கு செய்யணும். ஒரு வழிகாட்டியாக அமையணும். செயல்படுவோமா? ஆமென்.